வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம். அதோட 2 பக்கங்களையும் கட் பண்ணிட்டு மேல் தோலை பீலர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் வாழைக்காவை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணுறேன். அப்படின்னா ரொம்ப தின்னான ஸ்லைஸாக வரும், சூப்பராக இருக்கும். கத்தி வச்சு கட் பண்ணோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீலர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பர் தின் ஸ்லைஸாக வந்துடும். என்னோடது பெருசாக இருக்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணிட்டு நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் மாவாக கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வாழைக்காவை இந்த மாதிரி மாவில் 2 பக்கமும் நல்லா தோய்ச்சிட்டு லைட்டாக ஒரு தட்டை அந்த பாத்திரத்தில் தட்டிட்டு அப்புறமா மீடியம் ஹீட்டில் இருக்க ஆயிலில் போட்ட வேண்டியதான். 2 பக்கமும் மாவு நல்லா கலக்கிற மாதிரி நல்லா தோய்ச்சி எடுத்துக்கணும். அப்புறமா நம்ம இதில் வந்து சோடா உப்பு எதுவுமே போடாமலே நம்மளுக்கு வந்து பஜ்ஜி வந்து நல்லா புசுன்னு சூப்பராக தான் வரும். சோடா உப்பு போடணும்னு அவசியமே இல்லை. நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா சிவந்து பஜ்ஜி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து வெளில வச்சுக்கலாம். இந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். 5 to 10 மினிட்ஸில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.